Hello friends, welcome to my channel Anushree's Healthy Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்படின்னா சமோசா. உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டுமே நிறைய போட்டு சூப்பரா யாமியா ரொம்ப டேஸ்டியான சமோசா செஞ்சிருக்கோம். இந்த சமோசா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஐட்டம். உங்களுக்கு பாருங்க எண்ணெய்லாம் எதுவும் ஏறாம செமையா வந்திருக்கு. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஓகேங்களா. 250 கிராம்ஸ் இருக்கும். இதை நான் ஃபர்ஸ்டே தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு ரெண்டாக கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்டே தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மேலே இருக்க தோல் எல்லாத்தையுமே இப்போ ரிமூவ் பண்ணி வச்சுட்டேன். இது இருக்கட்டும். 2 பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் தனியாக நான் சுற்றி வச்சிருக்கேன். ஒரு 250 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஏற்கனவே நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு பண்ண அந்த ஆயிலை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மாவு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது காயாமல் இருக்கிறதுக்காக மேலே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம உள்ளே வைக்கிறதுக்கு தேவையான அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இப்போ அடுத்து ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஒரு 3 பச்சை மிளகாய் தனியாக மிக்சியில் சுற்றி வச்சுருக்கேன். ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனாக சாப் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இது நல்லா உங்களுக்கு வதங்கணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா சால்யூட் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு. உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேக வச்ச பொட்டேட்டோஸை உருளைக்கிழங்கு நல்லா இந்த மாதிரி மெசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா மெசிச்ச இந்த உருளைக்கிழங்கை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு முழுங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுடலாம். இது நம்ம சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் அது கட்டியாக இருந்தால் தான் நம்மளால நல்லா உருண்டை பிடிக்க முடியும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம இதை சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மைதா மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து சின்ன ஒரு மீடியம் சைஸ் உருண்டைகளாக நம்ம ஃபஸ்ட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு தேய்ப்போமோ அதே மாதிரி மாவு தேய்ச்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருண்டை பிடிச்சி வச்சுருக்க அந்த மசாலா உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மடக்கி கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த மாதிரி திருப்பி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வரணுன்றனால திருப்பி இன்னொரு மடக்கிட்டு கார்னர்ஸ் நல்லா ஒட்டி விட்டுருக்கு. பாருங்கள் நம்மளோட சமோசா ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர்ஸை நல்லா ஒட்டி விட்டுருங்க, இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வெளியே வந்துடும். சமோசா டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் நல்லா சூடான பிறகு ஒவ்வொரு சமோசாவும் நம்ம ஆட் பண்ணிட்டு
ஒவ்வொரு சமோசாவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு சைடு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு வரட்டும். பாருங்கள், 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான யாமியான சமோசாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே வந்து சரி சூப்பராக இருக்குது. கூடவே வந்து நீங்கள் காஃபி டீ ஏதாவது வச்சு ஈவினிங் டைம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, அதுவும் மழை பெய்கிற டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.